இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும்
அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 709வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த மாசிலன் தொகுப்பில் இன்று இணைய வழி புத்தக அறிமுக நிகழ்வாக விழி வழி வரிகள் என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தினை அன்பு கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்களும் அன்பு கவிஞர் சிர்வா அவர்களும் ஒரு அற்புதமான படைப்பாக தமிழ் கூறும் இலக்கிய உலகிற்கு பரிசாக வழங்கியுள்ளார்கள். இந்த புத்தகத்தின் நூல் அறிமுக விழாவினை இன்று நமது தளத்தில் ஏறெடுக்க இருக்கின்றோம். கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்கள் திருச்சியில் சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு சட்டம் பயிலக்கூடிய மாணவராக பயணித்து வருபவர். சமீபத்தில் விஐடி பல்கலைக்கழகம் வாயிலாக நடைபெற்ற மாநில அளவிலான கவிதை போட்டிகளில் முதலிடம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் பயணித்து வருபவர் கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்கள். சிரா இலக்கிய அமைப்பின் செயற்குழு உறுப்பினராகவும் பயணித்து வருபவர். அன்பு சகோதரி கவிஞர் சிர்வா அவர்கள் காரைக்குடியை சார்ந்தவர். ஆங்கில ஆசிரியையாக பயணித்து வருபவர். தமிழ் இலக்கிய நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பதில் வல்லவராக இருப்பவர். மேலும் சிரா இலக்கிய அமைப்பின் செயற்குழு உறுப்பினராகவும் பயணித்து வருபவர். இத்தகைய சிறப்புகள் நிறைந்த 2 கவிஞர்கள் எழுதிய விழி வழி வரிகள் என்ற அற்புதமான நூலின் அறிமுக விழாவை இன்று நமது தளத்தில் நாம் அனைவரும் ஏறெடுக்க இருக்கின்றோம். இந்த நூல் குறித்த திறனாய்வை அதே விஐடி பல்கலைக்கழகம் அளவில் தமிழக அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் முதலிடம் பிடித்த திருச்சி புனித வளனார் கல்லூரி 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவர் அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் அடுத்த அரை மணி நேரம் இந்த புத்தகம் சார்ந்த அறிமுக உரையினை நமக்கு தர இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஹரிஹர வீரப்பன் அவர்கள் இந்த நூல் உருவாகிய விதம் குறித்த ஒரு பார்வையினையும், அதனைத் தொடர்ந்து அன்பு கவிஞர் சிர்வா அவர்கள் நூல் ஆசிரியர் உரையினையும் வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்று நமது தளத்தில் ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்த மூவரையும் கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்கள், கவிஞர் சிர்வா அவர்கள் நூலாசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் ஆகிய மூவரையும் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு இவர்களை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் இந்த அற்புதமான நூலின் அறிமுக விழாவில் நாம் அனைவரும் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை
விழி வழி வரிகள் என்ற அற்புதமான நூலின் வழியே ஒரு இனிமையான கவிப்பயணம் நாமும் மேற்கொள்வோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வசந்தப்படுத்துவோம். இப்பொழுது முதலாக இந்த நூலின் அறிமுக உரை சார்ந்த உரையை வழங்குவதற்கு அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பத்தே என் தொகைய நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் உன்னை முடித்தால வாழ்த்துவமே என்ற அன்னை தமிழுக்கும், முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவராய், மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவராய், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையராய், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவராய், இன்னர் முயலிசை நாடகம் யாத்தவராய், இந்திய நாவலன் தேயத்து இதமையராய், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்று தங்கள் மொழியாலும் உணர்வாலும் வீரத்தாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கும் தமிழர்களுக்கும் இந்த சுஜாதா சஞ்சய்குமாரினுடைய அன்பு வணக்கம். இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியான நாள். அது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் மகிழ்ச்சியான நாள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நான் பேசக்கூடிய புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை எழுதிய இருவரை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். ஒண்ணு என்னுடைய ஆருயிர் அம்மா சில்வா, இன்னொன்னு என்னுடைய ஆருயிர் நண்பன் ஹரிஹரன். இவங்க 2 பேத்துக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு நிகழ்வுக்கு போறேன், ஒரு போட்டிக்கு போறேன் அப்படின்னா, அந்த போட்டியில அந்த நிகழ்வு குறித்தான செய்தியை நான் முதல்ல சில்வா அம்மாவுக்கு அனுப்பிச்சு விடுவேன். என்னுடைய நண்பன் ஹரிஹரனுக்கு அனுப்பிச்சு விடுவேன். இதுல என்ன நீங்க இருவருக்கும் உண்டான ஒற்றுமையை பார்க்கணும் அப்படின்னா, இருவருமே தன்னை போல இன்னொருவன் உயர்ந்து வர வேண்டும் என்ற ஆசை கொள்பவர்கள். எங்கள் 3 பேரையுமே இணைத்தது சிறா இலக்கிய கழகம் தான். ஆனால் சிறா இலக்கிய கழகத்தினுடைய வாயிலாகத்தான் எனக்கு அம்மா சில்வாவையும் தெரியும், அன்பு நண்பன் ஹரிஹரனையும் தெரியும். அப்ப இந்த இடத்துல நான் எங்களினுடைய சிறா இலக்கிய கழகத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். அதன் என்னுடைய நிறுவனர் ஸ்ரீராமையா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் கேத்ரின் அம்மா அவர்களுக்கும் நன்றி. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அன்பு அம்மா சில்வாவுக்கும் சரி, ஹரிஹரனுக்கும் சரி, அடுத்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அடுத்தவர்கள் நம்மை போல நல்ல வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. அதுக்கு ஆகச்சிறப்பான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இந்த புத்தகமே அதுக்கான ஆகச்சிறப்பான எடுத்துக்காட்டு தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நேத்து நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள். நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருப்பாரு தன்னுடைய கவிதையில. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோன், தன் தெருவாருக்கும் பயனற்ற சிறிய வீணன் அப்படின்னு இருப்பார். அதாவது சுயநலத்தோடு வாழக்கூடாது, பொதுநலத்தோடு வாழணும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிறதுதான். இப்ப இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு சமூக கருத்தியால பேசுது. ஆனா இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த புத்தகம் என்னுடைய ஆருயிரம்மா சில்வா அவர்களுக்கும் சரி, அன்பு நண்பன் ஹரிஹரனுக்கும் சரி முதல் புத்தகம். நான் இதுவரை கேள்விப்பட்டது கிடையாது, நான் இதுவரை பார்த்தது கிடையாது. தன்னுடைய முதல் புத்தகத்தை ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரோடு பகிர்ந்து கொள்வார் என்பதே மிகச் சிறப்பான சிறப்பு. ஏன்னா ஹரிஹரனினுடைய புத்தகத்தை அம்மா சில்வா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். சில்வா அம்மாவினுடைய புத்தகத்தை அன்பு நண்பன் ஹரிஹரன் பகிர்ந்து கொண்டான் அப்படின்னா, இந்த ஒரு பகிர்தல் இருக்குல்ல, இந்த ஒரு அன்பு இருக்குல்ல, இந்த அன்பு தான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையா நான் பாக்குறேன். அடுத்து இந்த புத்தகத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஒரு தனித்தன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பல புத்தகங்கள்ல கவிதை தொகுப்பு இருக்கும், சில புத்தகங்கள் கதையை பேசும். ஆனால் இந்த புத்தகத்தில் கதையும் உண்டு கவிதையும் உண்டு. இந்த புத்தகத்தில் கதையும் உண்டு கவிதையும் உண்டு. அதுலயும் இந்த இடத்துல நான் சில்வா அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சேன். அவனு ஏன் தெரியுமா? நீங்க இந்த புத்தகத்தினுடைய கதை எழுதியது அன்பு நண்பன் ஹரிஹரன், கவிதையா எழுதினது அம்மா சில்வா அவர்கள். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்க கவிதையை படிக்காம வெறும் கதையை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆனா கதையை படிக்காம நீங்க கவிதையை மட்டும் படிச்சீங்கன்னா கூட இந்த கதை என்ன, இந்த கதையினுடைய மையப்பொருள் என்ன, இந்த கதை எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறத வெறும் கவிதையை வச்சு மட்டுமே ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு 20னுடைய எழுத்துமே மிகவும் சீர்மிகுந்ததாக இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை உங்களால் வைத்துக் கொள்ள முடியாது. அதாவது படிக்காம வைக்க முடியாது, படிக்காம வைக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு தாட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய கதை ஓட்டம் அப்படிங்கிறது உங்களை
சுத்தமா அப்படியே தொடர்ந்து ஓட வைக்கும், ஒரு குதிரை போல ஓட வைக்கும். சரி, இப்ப இந்த கதைக்கு வருவோம். இந்த கதை அப்படிங்கிறது எதை பேசுது அப்படின்னா, இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய சிக்கலை குறித்தான ஒரு கதை. அன்பு நண்பன் ஹரிஹரன் எழுதியிருக்கான். அதை குறித்து அம்மா சில்வா அவர்களினுடைய கவிதைகள் என்பது மிகவும் ஆழமாகவும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் இந்த கதைக்கு பொருத்தமானதாகவும் அம்மா சில்வா அவர்களினுடைய கவிதை அமைஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போகும். கதை எவ்வாறு தொடங்குது அப்படின்னா, ஒரு நாடு இருக்கு. ஒரு நாடு இருக்கு. அதை நம்ம இமேஜின் பண்ணிப்போமே, நம்ம கற்பனை பண்ணிப்போம். நம்முடைய தமிழ்நாடு போல அல்லது நம்முடைய இந்தியா போல ஒரு நாடு என்பது இருக்கிறது. அந்த நாட்டில் மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த மக்கள் ஒரு இறைவனை வணங்குகிறார்கள். அந்த மக்களினுடைய மொழி வேறு. அந்த மக்களினுடைய பழக்க வழக்கம் வேறு. அந்த மக்களினுடைய இயல்பு என்பது வேறு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேறு ஒரு நாட்டிலிருந்து எங்கிருந்தோ ஒரு கூட்ட மக்கள் இந்த நாட்டுக்கு குடியேறுறாங்க. அப்படி குடியேறும் பொழுது இயல்பாகவே இந்த சமூகத்தில் பல சிக்கல்கள் வரும். என்ன அப்படின்னா, குடியேறிய மக்களினுடைய பழக்க வழக்கம் வேறா இருக்கும். அவர்கள் பின்பற்றும் மதம் வேறா இருக்கும். அவர்களினுடைய சாதிய பின்புலம் வேறா இருக்கும். அவர்களினுடைய இனம், அவர்களினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மொத்தமாகவே முரண்படும். அப்ப இங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் வசித்துக் கொண்டு வருது. அப்ப இந்த கூட்டத்துக்கு ஒரு பழக்கவழக்கம் இருக்கு. இன்னொரு நாட்டில இருந்து இன்னொரு கூட்டம் வருது அப்படிங்கும்போது, இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இருவரும் மனிதர்கள் தான். ஆனால் இந்த இருவரையும் பிரிப்பது எது அப்படின்னா, இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாதியமும், மதமும், இனமும், தெய்வமும் தான். அப்ப இப்ப இது மாரி 2 கூட்டங்கள் ஒரு நாட்டில் குடியேறுது. அப்ப இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுக்கு ஒரு கோபம் எப்பொழுதுமே அந்த அ நாட்டு மக்களை சார்ந்து அல்லது அந்த ஊர் மக்களை சார்ந்து இருக்கும். என்ன அப்படின்னா, இவனுங்க வந்தனால தான் நம்முடைய நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா, இவனுங்க வந்தனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பறிபோகுது. இவனுங்க இருக்கிறதுனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் சூறையாடப்படுது. இத நான் எப்படி இந்த கதையோடு பொருத்தி பார்க்கிறேன் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் பல பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி பல பேர் வந்து வேலை பார்க்கும்பொழுது, அது சரியா? தவறா? அப்படிங்கிறது நான் உங்களினுடைய பார்வைக்கு விட்டேன். என்னைய பொறுத்தவரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் என்பவர்கள் இங்கு வருவது ஒரு தொழிலை சார்ந்து அவர்களினுடைய வயிற்று பிழப்பிற்காக. ஏன்னா, அவர்களும் நம்மைப் போல ஏழை தான். அப்ப அவர்களினுடைய மொழி வேறா இருக்கலாம். அவர்களினுடைய பழக்கவழக்கம் வேறா இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை நோக்கி அவர்கள் வருவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் நாம் ஓரளவு செல்வத்தில் அவர்களை விட, ஓரளவு சமூக பண்பாட்டில் அவர்களை விட உயர்ந்திருக்கிறோம் என்ப உண்மையால் தான். அப்ப உதவி கேட்டு வருபவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இது விஷயம். ஆனால் அப்படி உதவி கேட்டு வருபவர்களால் தமிழ்நாட்டில் சிக்கலே ஏற்படவில்லையா அப்படின்னா, சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்கள் நமக்கே போதவில்லை என்ற நிலைமையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியும் போது அந்த வளங்கள் என்பது இயல்பாகவே குறைக்கப்படும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பது இது ஒரு பக்கம். இத நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, அரியதனினுடைய அந்த கதையை நான் இந்த சம்பவத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். அப்ப இவ்வாறு ஒரு ஊர் அப்படி ஒரு நாடு அல்லது ஒரு இடம் தமிழ்நாடு என்றால், அந்த அரிகரன் காமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2 வேறு குழுக்களால் நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு ஊர் அப்படிங்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு ஊர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த கதைய அவன் எவ்வாறு கட்டமைச்சிருப்பான் அப்படின்னா, ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டிலேயே ஏற்கனவே இருந்த மக்கள். அது இல்லாம இன்னொரு நாட்டில இருந்து குடியேறிய மக்கள். இப்ப நடுவுல ஒரு மலைய காமிச்சிருப்பான் அன்பு நண்பன் ஹரிஹரன். அந்த மலை தான் இந்த இரு மக்களுக்குமான எல்லைக்கோடா இருக்கும். மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊர் பேரு பேரூர். அந்த பேரூர்ல தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள். அந்த சமூகத்திலே அந்த இடத்திலேயே பூர்வ குடிகளாக இருந்த மக்கள் இருக்கக்கூடிய ஊர் பேரூர். அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊர் சிற்றூர். சிற்றூர். சிற்றூர் அப்படிங்கிறது அங்கிருந்து வந்த மக்கள். இதுல என்ன அப்படின்னா, இங்க தான் வந்து நீங்க ஒரு விஷயத்த புரிந்து பார்க்க வேண்டும். இங்கு ஹரிஹரன் வந்து சாதியத்தையும் கொண்டு வந்திருப்பார். என்ன அப்படின்னா, பேரூரில் வசிக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் ஒரு உயர்ந்த சாதியாகவும், சிற்றூரில் வசிக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் ஒரு தாழ்ந்த சாதியாகவும் தான் ஹரிஹரன் இந்த கதையை கட்டமைச்சிருப்பான். இதுல அவன் ரொம்ப அழகா விவரிச்சிருப்பான் ஒரு விஷயத்த. என்ன அப்படின்னா, இயற்கையாகவே அமைந்த மலை. ஒரு மலை அப்படிங்கிறது இயற்கையா அமையக்கூடிய விஷயம். இயற்கையா அமைந்த விஷயம். அந்த இயற்கையாக அமைந்த ஒரு மலையை வைத்து கூட, நம்முடைய மனிதர்கள் எப்படி சாதிய துவேஷம் பண்ணுகிறார்கள் பாருங்களேன்! அப்படின்னு ஒரு கேள்விய அரியரன் கேட்டிருப்பான். இது உண்மைங்க. ஏன்னா, மலை என்பது இயற்கையானது. அந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் ஒரு சாதி. அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒரு சாதி அப்படிங்கும்போது, இயற்கையாக இருக்கக்கூடிய மலையை வைத்து கூட, இந்த மக்கள், நம்முடைய மக்கள் எப்படியெல்லாம் நம்மை பிரித்து ஆளுகிறார்கள் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பான். இப்ப இந்த கதை இவ்வாறு தொடங்குது. என்ன தொடங்குதுன்னா, ஒரு நாட்டுல ஒரு பூர்வ குடிகள் இருக்காங்க. ஒரு மக்கள் வசிச்சு வராங்க. அந்த நாட்டிற்கு, அந்த ஊருக்கு இன்னொரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். அந்த கூட்ட மக்கள் வந்த பிற்பாடு, இந்த ஊர்ல ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டிலயும் நடக்குது அது போல. இப்ப நம்ம கதையினுடைய கதாநாயகியினுடைய பெயர் சுபா. இந்த சுபா அப்படிங்கிற பெண் என்ன ஆகுறா அப்படின்னா, ஒரு நாள்
ஒரு 5 பேர் கொண்ட கும்பலால் காரில் கடத்தப்படுகிறார். காரில் கடத்தப்படுகிறார். இந்த கார்ல கடத்தப்பட்ட பிற்பாடு அவங்க சுபாவினுடைய பெற்றோர்கள் அவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிய வந்தொட்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த பேரூர் இருக்குல்ல, சுபா என்ற பெண் பேரூரை சார்ந்த பெண். இந்த பேரூர்ல ஒரு விசித்திரமான பழக்கவழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டாள் அப்படின்னா, நம்ம ஊர்ல இது பண்றது மாதிரி ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டாள் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியிலேயே அந்த பெண்ணுக்கு யாராவது அத்தை பையன் மாமை பையன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருவாங்களாம். எப்படி ஒரு 12 வயசுல ஒரு 10 வயசுல அந்த பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருவாங்களாம். அப்படி நிச்சயம் பண்ணி வைக்கக்கூடிய ஆண் மகனுக்கு அப்பயே 25 வயசு இருக்குமா. நீங்க கொஞ்சம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும். அந்த பொண்ணு வயசுக்கு வரும்பொழுது அந்த நிகழ்ச்சியில ஒரு 10 12 வயசு இருக்கும். அப்படி வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு பையனை அத்தை பையனோ மாமே பையனோ சொந்தத்துல ஏதாவது ஒரு பையன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருவாங்களாம். அந்த பையனுக்கு அப்ப 25 வயசு இருக்கும். இப்ப இந்த பெண்ணுக்கு 18 வயசு ஆனொட்டி திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஊரினுடைய பழக்க வழக்கம். இப்ப இந்த பெண்ணுக்கு 18 வயசு ஆகும் பொழுது அந்த பையனுக்கு ஒரு 30 31 வயசு இருக்கும். இங்க நம்ம எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னா, இந்த ஊரினுடைய பழக்க வழக்கம் எவ்வளவு மோசமானதா இருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படிங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க என்பதை தாண்டி அந்த பெண்ணுக்கு அந்த வயசில் திருமணம் என்றால் என்னன்னே தெரியாது. குடும்ப வாழ்க்கை என்றால் என்னன்னே தெரியாது. பிள்ளை பேணுதல் என்றால் என்னன்னே தெரியாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இடத்துல அது மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டது இந்த சுபா இருக்கக்கூடிய நம்முடைய கதாநாயகி வசிக்கக்கூடிய பேரூர் என்ற ஒரு ஊர். பழக்க வழக்கம் என்பது மிகவும் மோசமா இருக்கு. அப்ப இப்பேற்பட்ட வழக்க வழக்கம் கொண்ட அந்த நாட்டை சேர்ந்த அந்த ஊரை சேர்ந்த சுபா என்ற பெண் கடத்தப்படுகிறார். கடத்தப்பட்டோட்டி போய் காவல்துறையில புகார் என்பது அளிக்கப்படுது. நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் காவல்துறை என்பது எப்படி வந்து நம்ம ஊர்ல விசாரிக்குமோ, ஹரிஹரன் வந்து அத வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் கதை எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். காரணம் எப்படி வந்து நம்ம ஊரில் காவல்துறை அதிகாரிகள் எப்படி வந்து விசாரணை என்பதை வந்து ரொம்ப மட்டுப்படுத்தி அல்லது ரொம்ப காலம் தாழ்த்தி, நான் எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்ல பெரும்பான்மையான சமயங்களில் அதுதான் நடக்குது என்பதுதான் கசப்பான உண்மை. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது மாதிரிதான் அங்கேயும் நடக்குது. காவல்துறை அதிகாரிகளினுடைய செயல்பாடு என்பது திருப்தி அளிக்கக்கூடிய விடயத்தில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தேடுறேங்கிறாங்க, அவங்க ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, ஆனா கிடைக்கல. அப்படி ஊர் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த சுபா படிக்கக்கூடிய பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போனொட்டி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த பெண்ணினுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒரு உண்மையும் தெரியல. ஆனா அந்த சுபாவினுடைய தோழி ஒரு பெண் இருப்பா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு சம்பவம் போன மாசம் நடந்துச்சு சார். என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்து சுபாவுக்கு நிச்சயமானவுடன் சுபாவுக்கு நிச்சயமானவுடன் நாங்க ஒரு நாள் பள்ளியை விட்டு போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கும்பொழுது சிற்றூரை சார்ந்த, அதாவது அந்த ஊர் இருக்குல்ல, தாழ்ந்த சாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கதையில் உவமைப்படுத்தப்பட்டக்கூடிய அந்த ஊரை சார்ந்த ஒரு 3 4 பசங்க வந்து சுபாவை வம்பிழுத்தாங்க. உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சாமே அப்படி இப்படின்னு வம்பிழுத்தாங்க. இது ஒரு பிரச்சனையாச்சு சார்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நம்முடைய காவல்துறை காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுது. அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ண பிற்பாடு ஒரு சமயத்தில் எங்கதான் போனா இந்த சுபா, இவளை வந்து கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னு ஒரு பக்கம் ஃபுல்லா பெற்றோர்களினுடைய தவிப்பு, இன்னொரு பக்கம் இந்த சுபா எங்க போனா அப்படிங்கிறதுலயே இந்த ஊர் மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு படத்தில் ஒரு வசனம் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, எப்படி வந்து 4 பேரினுடைய சாதி வரி ஒரு ஊரினுடைய தன்மான பிரச்சனையா மாறுது அப்படின்னு அந்த மாரி செல்வராஜ் அஹ் இயக்கிய கர்ணன் திரைப்படத்தில் ஒரு அற்புதமான வசனம் வந்திருக்கும். அதாவது 4 பேர் இருக்கக்கூடிய சாதி வெறி, 4 பேத்துக்கு இருக்கக்கூடிய சாதி வெறி எப்படி ஒரு ஊரினுடைய பிரச்சனையாக மாறும். இது வந்து ஒரு ஆழமான கருத்து. அப்ப அது மாதிரி சுபா கடத்தப்பட்டது எதுக்கு கடத்தப்பட்டா, ஏன் கடத்தப்பட்டா அப்படின்லாம் தெரியவே இல்லை. ஆனா சுபா கடத்தப்பட்டதை வைத்து 2 ஊர் மக்களும் அடிச்சுக்கிறான். அவன் வந்து பல பகைகளை தனக்குள் வச்சிருக்கான். சாதியத்தை வச்சிருக்கான், வேலை வாய்ப்பு இவனுங்களால போச்சுன்னு பல பிரச்சனைகளை தன்னகத்தே வச்சிருக்கான். அப்ப சுபாவினுடைய கடத்தலை மையமாக வைத்து இந்த 2 ஊருக்கு மத்தியில மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் காவல்துறைக்கு வந்து ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னா, இப்பொழுதுதான் நம்முடைய கதாநாயகன் கதைக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம கதாநாயகனினுடைய பெயர் அருள். அந்த அருள் அப்படிங்கிற பையனும் பேருரை சார்ந்த ஒரு பையன் தான். அந்த அருள் என்ன அப்படின்னா, அந்த அருளுக்கு நம்முடைய கதாநாயகி சுபாவின் மீது காதல். அத போய் அவன் சொல்லவும் செய்றான். சுபா கிட்ட சொல்லவும் செய்றான். ஆனா சுபா வந்து ரொம்ப சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா அப்படின்னா, எனக்கும் உன் மேல காதல் இருக்கு.
இதான் முக்கியம். அந்த பெண்ணுக்கும் அந்த பையன் மேல காதல் இருக்கு, விருப்பம் இருக்கு, திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா சுபா என்ன சொல்றான்னா, உனக்கே தெரியும் எங்க ஊர் பழக்க வழக்கத்தை பத்தி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள முடியாதுன்ட்டு. இங்க ஒரு பெண்ணினுடைய மனசை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டுங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில அந்த பெண் நிச்சயிக்கப்படுகிறாள். யாதோ ஒருவனுக்கு, மாமன் பையனுக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கு, அந்த பெண்ணுக்கு காதல் இருக்கு ஒரு பையன் மேல அப்படின்னா, அந்த பையனோட அந்த பெண்ணை சேர்ந்து வாழக்கூட இந்த சமூகம் விடுவது கிடையாது அப்படிங்கிறத மைய கருத்தா அந்த இடத்துல பதிவு செய்யறான். அப்படி பதிவு செய்யும் பொழுது அதுல அதன் பிற்பாடு போய் விடுகிறான். இந்த விஷயம் காவல்துறைக்கு தெரியுது. காவல்துறைக்கு தெரிந்த உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா, அதுலை கைது செய்கிறார்கள். அதுலை கைது செய்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. என்னென்னமோ பண்ணும்போது அவன் ஒரே வார்த்தை சொல்றான், நீங்க சொன்னது உண்மைதான், நான் ப்ரொபோஸ் பண்ணேன், அந்த பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லிட்டா, நான் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல சார். இதுதான் அவன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. ஆனா காவல்துறை அதிகாரிகள் அதை நம்பவில்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஊர்ல மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. ஏன்னா சுபா காணாம போயிட்டா. சுபாவினுடைய அந்த காணாமல் போகக்கூடிய சம்பவத்தை வைத்து 2 ஊர் மக்களும் மிகப்பெரிய பிரச்சனையில அப்படியே அதுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், கண்ணீர் ஓடுவதை போல ரெட்ட ஆறு ஓடுச்சு அப்படின்னு இருப்பான். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கல் போய்கிட்டு இருக்கு. சிக்கல் போய்கிட்டு இருக்கும்போது அதுல் என்ன சொல்றான் அப்படின்னா, அதுல் உண்மையாலுமே சுபாவை காதலித்தான். அதனால அதுல் என்ன சொல்றான் அப்படின்னா, காவல்துறை அதிகாரி கிட்ட, நீங்க என்னை வெளியில விடுங்க, ஒரு 5 நாள் எனக்கு டைம் கொடுங்க. அந்த 5 நாள்ல நான் சுபாவை கண்டுபிடித்து கொடுக்கவில்லை என்றால் நீங்க என்னை தூக்குல கூட போடுங்க, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் காவல்துறை அதிகாரி அதுக்கு ஏத்துக்கல. ஏன்னா நான் இப்போ உன்னை வெளியில விட்டேன்னா நீ ஓடி போயிடுவடா அப்படின்ட்டு. இல்ல சார், நான் ஓடி போக மாட்டேன், இது சத்தியம். ஏன்னா என் மேல ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கு. என் மேல சுமத்தப்பட்ட பழியால 2 ஊருமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் நிரபராதி என்பதை நான் தான் நிரூபிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த அதுலினுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் காவல்துறையில ஒரு உயர் அதிகாரியா இருப்பாரு. அவரினுடைய இன்ஃபுளுயன்ஸ், அவரினுடைய தலையீட்டால் 5 நாள் என்பது கொடுக்கப்படுகிறது அதுலுக்கு. அதுல் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு, நண்பர்கள் கூட கேட்கிறாங்க, உண்மையை சொல்லு, நீ அந்த பொண்ணை லவ் பண்ண, நீ தானே கடத்தின அப்படிங்கும்போது அதுல அழுது கொண்டே சொல்றான், இல்லடா நான் சத்தியமா நான் கடத்தல, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது அப்படிங்கிறதுதான் உண்மை அப்படின்னு அதுல் தன்னுடைய நண்பர்களை கொண்டு தேட சொல்கிறான். எங்க தேட சொல்றான் அப்படின்னா, பேரூர்லயும் தேட சொல்றான், சிற்றூர்லயும் தேட சொல்றான். அப்படி 2 குழுக்களாக நண்பர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். 2 ஊர்லயுமே ஒவ்வொரு கதவா தட்டப்படுது. முதல்ல பேரூருக்கு போறாங்க. பேரூர் அப்படிங்கிறது நான் சொன்னது போல சுபாவினுடைய சொந்த ஊர். பேரூருக்கு போகும்போது பேரூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க எதுக்குடா தேடுறீங்க, எங்க வீட்டு பிள்ளைய நாங்களே எதுக்கு கடத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல, தேடுறது முடிவாகி போச்சுன்னா எல்லா இடத்துலயும் தேடணும் அப்படிங்கும்போது அதுவும் சொல்லியிருக்கான், அந்த ஊர்ல மட்டும் தேடுனா பிரச்சனை ஆயிடும், அந்த ஊர்க்காரங்க மேல மட்டும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை, நம்ம ஊர் மக்களே யாராவது கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் மேல பழிய போட்டுருக்கலாம், அதனால நான் ஒவ்வொரு வீடா தேடிதான் ஆகணும், இது அதுல எங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக தட்டி பார்க்கிறார்கள், ஒவ்வொரு கதவாக திறந்து பார்க்கிறார்கள், கிடைக்கவே இல்லை பேர் உள்ள. சிற்றூருக்கு சில நண்பர்களே அமைச்சிருக்கான். சிற்றூருக்கு ஒரு குழு போயிருக்கு. சிற்றூருக்கு போகும்போது மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு எங்க ஊருக்கு வரீங்க? ஏன்னா அந்த சிற்றூருக்கும் பேரூருக்கும் ஒரு மிகப்பெரிய எல்லையாக இருப்பது அந்த மலை மட்டும்தான். ஏன்னா சிற்றூர் அப்படிங்கிறது அடிப்படையில அரியனுடைய கண்ணோட்டத்தில் சிற்றூர் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு ஊர். பேரூர் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் முன்தங்கிய ஊர். நீங்க பல திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக கர்ணன் திரைப்படத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, அதுல ஊர் 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் ஒரு சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர் சாதிகள் என்று சொல்லக்கூடிய அவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சமூகத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க இருப்பாங்க. இவங்க ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனாங்க, அவங்க ஏன் உயர்த்தப்பட்டவர்கள் ஆனாருங்கன்னு நீங்க கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களிடம் பொருளாதாரம் இருக்காது, நிலம் இருக்காது, செல்வம் இருக்காது. இது 3ங்கிற ஒரு வர்க்கம் ஒரு அடிப்படையை வச்சுதான் இவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் அவன் உயர்த்தப்பட்டவனாகவும் ஆயிருப்பான். இந்த கடையிலையும் அப்படிதான் அடி எழுதியிருப்பான். சிற்றூர் என்ற ஊர் அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமம். பேரூர் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த மக்கள் இங்க இருந்ததால் அங்க ஏற்கனவே செல்வம் இருக்கு. அவன் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கான். சிற்றூருக்கு போகும்போது ஒரு பிரச்சனை ஆகுது. என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு எங்க ஊருக்குள்ளலாம் வரீங்க? ஏன்னா இத்தனை நாள் வரல, நாங்க தான் எந்த தேவைனாலும் உங்க ஊருக்குள்ள வரோம், நீங்க எதுக்கு எங்க ஊருக்குள்ள வரீங்க அப்படிங்கும்போது, இல்ல இல்ல, இதெல்லாம் நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அதுலனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, எங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியோ திராணியோ கிடையாதுடா. எங்க ஊர் பொண்ணு காணா போயிருக்கா, எங்களை அதுவும் தேட சொல்லியிருக்காங்க, எங்க ஊர்லயும் தேட நாங்க ஆள் அனுப்பியிருக்கோம், எங்க ஊர்லயும் தேட நாங்க ஆள் அனுப்பும் போது நீ எங்களுக்கு ஏமாத்தணும்டா அப்படின்னு சொல்லி பார்ப்பவரை எல்லாம் அடிக்கிறான். அடிச்சு உள்ள கதவை திறந்து பாக்குறான், ஊர் ஊரா தேடுறாங்க, சல்லடையா தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை.
அப்படி கிடைக்கவே இல்லைங்க போது இந்த கதையில் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஹரி வந்து இந்த அதுல் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேடிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சைடு பேருள்ள ஒரு குழு தேடும். அதுலினுடைய நண்பர்களினுடைய குழு. சிற்றூரில் ஹரியினுடைய நண்பர்களினுடைய இன்னொரு குழு தேடும். அதுலினுடைய நண்பர்களினுடைய இன்னொரு குழு. அதுல் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல போய் தட்டுவான். ஒரு வீட்டுல தட்டும் பொழுது அந்த வீட்டுல ஒருத்தன் இருப்பான். வீட்டுல ஒருத்தன் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் உள்ள வந்து தேடி பார்க்கணும் அப்படிங்கும்போது விடமாட்டான். இல்ல நீ நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனை உள்ள தள்ளி விட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு இளம் பெண் படுத்திருப்பா. இவனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அது சுபாவா இருந்துடக் கூடாதா அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அது சுபா கிடையாது. அப்ப அப்படிங்கும்போது அதுல் புலம்புவான். எதிர்த்தாப்புல இருக்கிறவன்ட்ட புலம்புவான். என்ன புலம்புவான் அப்படின்னா, இது மாதிரி வந்து நான் கண்டுபிடிச்சே ஆக வேண்டும். ஏன்னா 5வது நாள் இது நடக்கிறது 5வது நாள் கெடு முடிய போகுது. இன்னொரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரம் தான் இருக்கு. அப்ப நான் இதை கண்டுபிடித்து ஆக வேண்டும். இது என்னுடைய கடமை. என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த மலைப்பாதையிலேயே போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, போய்கிட்டு இருக்கும்போது இது ஒரு சீனா வச்சுக்கோங்க. போய்கிட்டு இருக்கும்போது சட்டுன்ட்டு சிற்றூரை காமிப்பான் ஹரி. சிற்றூர்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கும். ஒரு மிகப்பெரிய பங்களான்னு காமிச்சிருப்பான் ஹரி. அந்த பங்களாவில் ஒரு பெண்ணினுடைய சிரிப்பு சத்தம் கேட்கும். நண்பர்கள் போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல சுபா இருப்பா. சுபா சந்தோஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்ப சுபாவின் மேல மிகப்பெரிய கோவம் வரும். அங்க உன்னால 2 ஊருமே அடிபட்டு கிடக்கு. நீ என்ன இங்க வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சுபாவை மீட்டு கொண்டு போவாங்க. இப்ப சுபாவை மீட்டு இங்க நண்பர்கள் கொண்டு போகக்கூடிய செய்தி அதுலுக்கு தெரியாது. ஏன்னா அவன் இருப்பது ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதி, மலைப்பகுதி. அங்க வந்து அலைபேசி சிக்கல், அலைபேசி இருக்காது. எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்காது. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து சுபாவை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள் அதுலினுடைய நண்பர்கள். அங்க கெது முடிஞ்சு போனனால அதுல என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு லெட்டரை எழுதி ஒரு கடிதத்தை எழுதி அந்த கூட ஒருத்தரோட வீட்டை தட்டினால அவர்கிட்ட கையில கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போவான். தேடி போறேன்னு சொல்லிட்டு போவான். போகும்போது ஒரு சத்தம் கேட்கும். போய் பார்த்தா அதுல் மலையில இருந்து கீழே குதிச்சு இறந்திருப்பான். இப்ப கதாநாயகனினுடைய கதையும் சரி காதலும் சரி அங்கு ஒரு கதை முடிந்து விட்டது. அவனினுடைய உயிர் முடிந்து விட்டது. காதல் முடிவதில்லை. அப்ப இது முடிச்ச பிற்பாடு சுபாவை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து காவல்துறையில நிப்பாட்டுவாங்க. காவல்துறை நிப்பாட்டி 2 ஊருமே இருக்கும்போது சுபாவை பிடிச்சு அந்த பேரூர் மக்கள் தான் அந்த பெண் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பேரூர் மக்கள் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. போட்டு போட்டு ரொம்ப போட்டு அடிப்பாங்க. அப்ப அடிக்கும் பொழுது சுபா சொல்லுவா, சுபாவ கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 ஊருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு? நீ அங்க போயிட்ட. இங்க எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சிக்கலாச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னதான் அங்க போய் சந்தோஷமா இருந்திருக்க 15 நாள் கிட்ட அப்படிங்கும்போது, அப்பதான் வந்து சுபா உண்மையை சொல்லுவா. நான் வந்து என்னை வந்து 5 பேர் கொண்ட குழு கடத்துனது உண்மைதான். ஆனா அங்க போனோட்டி அவங்க என்கிட்ட சொன்னக்கூடிய விஷயங்கள், அவங்க ஊரினுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அந்த ஊர்லயே இருக்க சம்மதிச்சேன் அப்படிங்கும்போது, இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன அப்படின்னா, அவன் கீழ் ஜாதிக்காரன். அவன் பழக்கவழக்கம் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? என்ன நம்ம ஊர் மானத்தை நீ வாங்குறியா? அப்படின்னு கத்துவாங்க. அப்படிங்கும்போது அந்த சுபா சொல்லுவா, நீங்க தான் பழக்கவழக்கம்னு சொல்லிட்டு படாத பாடுபடுத்தி எங்களை போன்ற பெண்களினுடைய வாழ்க்கையவே கெடுக்குறீங்க. ஆனா அந்த ஊர் மக்களை நீங்க கீழ் சாதிங்கிறீங்க. அந்த ஊர் மக்களை நீங்க தாழ்ந்தவர்கள்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு பெண் தான் விருப்பப்பட்ட பையனை திருமணம் பண்ணலாம். ஒரு பெண் தான் படிக்க வேண்டிய படிப்பை படிக்கலாம். ஒரு பெண்ணுக்கான முழு சுதந்திரத்தை சிற்றூர் கொடுக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய சிற்றூர் கீழ் சாதி. இது எல்லாத்தையும் பழக்கவழக்கம் என்ற பெயரில் பறிக்கக்கூடிய நீங்கள் உயர்ந்த சாதியா? அப்படின்னு ஒரு சவுக்கடி கேள்வியை கேட்கிறா. இப்ப இதற்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, அருளினுடைய கடிதம் அப்படிங்கிறது கிடைக்கப்படுது. இல்ல என்ன அப்படின்னா, அந்த சுபா அப்படிங்கிறவள் 15 நாள் வந்து அந்த சிற்றூர்ல இருந்திருப்பா. இருந்திருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு அவ கடிதம் போட்டிருப்பா. அந்த கடிதம் வந்து இங்க வந்து சேர்ந்திருக்காது. ஏன் சேர்ந்திருக்காதுன்னா, சிற்றூர் மக்களே அத வாங்கி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல், இவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுலினுடைய கடிதம் கிடைக்கப்பெறுது. இப்பதான் நம்முடைய கதாநாயகனினுடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, அதுல் அடிப்படையில் பேரூரை சேர்ந்தவன் தான். பேரூர்னா உயர்ந்த சாதிகள் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனா என்ன அப்படின்னா, அதுலினுடைய பெற்றோர்கள் யார் அப்படிங்கிறதே தெரியாது. அதுலை வளர்த்தார்கள் தெரியுமா பெற்றோர்கள்? அவர்கள் வந்து அதுலினுடைய உண்மையான பெற்றோர்கள் கிடையாது. அதுலை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அப்ப அதுல் என்ன சாதிக்காரன் அப்படிங்கிறதே தெரியாது. அப்ப இப்படிதான் கதை முடியும். கதை முடியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சுபா அழுவா. என் மேல உண்மையாலுமே காதல் வைத்த ஒருத்தனை இந்த பழக்கவழக்கமும், இந்த சாதியமும் கொன்றுச்சு. எங்களைப் போன்ற பல பெண்களினுடைய வாழ்க்கையை தினம் தினம் இந்த சாதியம் கொன்னுகிட்டே தான் இருக்கு அப்படின்ட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில
கதையை இவ்வாறு ஹரிஹரன் முடிப்பான். இறுதியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். என்ன அப்படின்னா, இறுதியில் பெண்கள் அனைவருமே ஒரு அணியில சேருவாங்க. பெண்கள் அனைவருமே ஒரு அணியில சேர்ந்து உங்கள் பழக்க வழக்கம், உங்களினுடைய நம்பிக்கை, உங்களினுடைய கலாச்சாரம் இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே நாங்க எங்களினுடைய கல்வியை மட்டும்தான் பார்ப்போம். எங்களினுடைய கனவை நோக்கி தான் நாங்க போவோம் அப்படிங்கிறதுதான் ஹரிஹரன் இந்த கதையில முடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இது வந்து ஹரியினுடைய கதை. ஏன் அப்படின்னா, இந்த கதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூக கருத்து இருக்கும், ஒரு பெண்ணிய சிந்தனை இருக்கும், ஒரு சாதியம் இருக்கும். ஏன்னா கடைசியில பெண்கள் எல்லாமே ஒரு அணியில் திரள்றாங்க. நான் இங்க இந்த இடத்துல அதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை பெண்கள் அனைவருமே ஒரு அணியில் திரண்டார்கள் அப்படின்னா ஒரு நாட்டில் இல்ல, ஒரு கண்டத்திலே ஒரு புரட்சி ஏற்படும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாமெல்லாம் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் தினத்தை கொண்டாடும் பொழுது அந்த மகளிர் தினத்தினுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய இரத்த சரித்திரத்தை கொண்டது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமூகத்தில் யார் வந்து ஒதுக்கப்படுகிறார்கள், யார் ஓரங்கட்டப்படுகிறார்கள்னா பெண்கள் தான் ஓரங்கட்டப்படுகிறார்கள். நான் ஆண்டன் செக்கவினுடைய கதையை படிக்கும் பொழுது கூட சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு பெண்ணால் இவ்வளவு வந்து ஒரு முட்டாளாக இருக்க முடியும் என்றால் ஒரு பெண்ணால் தான் இந்த அளவு முட்டாளாக இருக்க முடியும். காரணம் அவள் தான் வந்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பல விஷயங்களை தாங்கி கொண்டிருக்கிறாள், பல அக்கிரமங்களை தாங்கி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்லக்கூடிய கருத்து. இறுதியில் எப்படி கதையை முடிச்சிருப்பான் அப்படின்னா பெண்கள் அனைவருமே ஒரு அணியில திரள்றாங்க. அப்படி ஒரு அணியில் திரளக்கூடிய பெண்களால் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அப்படி மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த நாட்டில் பழையபடி இல்லாம ஒரு புத்துணர்ச்சியை நோக்கி ஒரு புதுமை பெண்களாய் ஒரு புதுமையான நாடாய் அந்த நாடு மாறுது அப்படிங்கிறதா இந்த கதையினுடைய சாராம்சம். இப்ப இந்த கதையினுடைய மிகப்பெரிய ஒரு ஊற்று, மிகப்பெரிய ஒரு இதய துடிப்பா நான் பார்ப்பது என்ன அப்படின்னா சில்வாமாவினுடைய கவிதைகள். அதுல நான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எனக்கு நேர போதாமை ஆயிடுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகளை நான் வந்து குறிப்பிடுத்தே வச்சிருக்கேன். காரணம் ஒரு மேடைகள்லயோ அல்லது வந்து எங்கோ நான் வந்து ஒரு மேடையில எங்கேயாவது நான் உரை நிகழ்த்தும் பொழுது இந்த கவிதைகளை மேற்கோள் காட்டி இந்த கதையை சொல்வதற்கு இது உகந்ததா இருக்கும். அதுல குறிப்பா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை என்ன அப்படின்னா, பால் கறந்த மடுவில் பட்டும் படாமலும் நிற்கும் பாலை சுவைக்க பாய்ந்து வரும் கன்றாய் கதை ஊடே மலையும் கதை நாயகியும் உள்நுழைய ஊரும் சாதியும் உவர்ப்பாய் உதண்டு மலையாய் நம்முன். அதாவது பால் கறந்த மடு, பசுமாட்டுல நம்ம பாலை கறக்குறோம். பால் கறந்த மடுவில் பட்டும் படாமலும் நிற்கும் பாலை சுவைக்க. அதுல வந்து அந்த பால் கறந்த பிற்பாடு அதுல வந்து பால் நிக்குமா பட்டும் படாமலும், அதை எப்படி பாய்ந்து வந்து கன்று குடிக்குமோ அது போல இந்த கதையினுடைய ஊடே மலையும் கதை நாயகியும் உள்நுழைய ஊரும் சாதியும் உவர்ப்பாய் உதிர்ந்து மலையாய் நம்முன். ஊரும் சாதியும் உதிர்ந்துருச்சான் மழை வந்த பிற்பாடு, ஊரும் சாதியும் உதிர்ந்துருச்சான். இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையா இருந்துச்சு. அதே போல அவளை கண்டு கொண்ட அருள் நண்பர்கள் அடாவடி செய்து அவளை மிக்க அநியாயமா இழந்தது அறம் மட்டுமல்ல அன்பான உள்ளத்தையும் தான். அங்க இழக்கப்பட்டது வெறும் அறம் மட்டும் கிடையாது, அன்பான உள்ளத்தையும் தான். அசைவற்ற மரமாய் நின்றவனை அடித்து இழுத்து மீட்ட நிமிடம் மறந்து போனது மனதை மமதை கொண்ட சாதி. மனதை மமதை கொண்ட சாதி அப்படிங்கிறதுதான் திருவாமாவினுடைய எழுத்தினுடைய சிறப்பு. நான் கடைசியா இந்த ஒரு கவிதையோடு முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெண் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, பெண் சீராய் இருக்க பெரும் மாற்றம் உருவாகும் சமுதாயத்தினிலே. இந்த கதையதான், கதையினுடைய இறுதி கவிதை இதுதான். பெண் சீராய் இருக்க பெருமாற்றம் உருவாகும் சமுதாயத்தினிலே இங்கும் அதுவே நடக்க இட்டு போனதுவே மூட பழக்க வழக்கம் முடிந்தனவோ முழுதாய் இல்லை என்ற போதும் இழப்பு விகிதம் குறைய நம்பிக்கை ஒளி நட்சத்திரமாய் அனைவரிடத்திலும். அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை முழுமையா குறைஞ்சிச்சா அப்படின்னா அது சந்தேகம் தான்டா. ஆனால் முன்ன இருந்ததை விட இப்ப அதனுடைய சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த கதையினுடைய வெளிப்பாடு. இதை நான் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஏற்கனவே ஒரு குழு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. அந்த ஊருக்கு இன்னொரு குழு மக்கள் வந்து குடியேறுறாங்க. அவர்களுக்கு வேற ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. இவர்கள் இருவருமே வேறுபடுகிறார்கள், முரண்படுகிறார்கள், சண்டைப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பேரூர் சிற்றூர்னு ஒரு மலையை வைத்து 2 ஊர்களாக அந்த ஊர் பிரிக்கப்படுது, அந்த நாடு பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில பேரூரை சார்ந்த சுபா என்ற ஒரு பெண் கடத்தப்படுகிறாள். அவள் கடத்தப்பட்ட பிற்பாடு யார் அவளை கடத்தி இருப்பாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விசாரணை போகுது. அந்த தனி மனித கடத்தல் அப்படிங்கிறது ஒரு 2 ஊருக்குமான சாதிய பிரச்சனையா மாறுது, 2 ஊருக்குமான இன பிரச்சனையா மாறுது, 2 ஊருக்குமான தன்மானமா மாறுது. அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண்ணுக்கு இந்த ஊர்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அந்த பழக்க வழக்கத்தை வைத்துதான் அந்த கதை நகர்த்தப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பெண்ணை அருள் என்ற ஒரு இளைஞன் காதலிக்கிறான்.
அப்படி காதலிக்கிறதால் அவனும் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்படுகிறான். சிக்க வைக்கப்படுவதால் என்ன ஆச்சு? அவன் சுபாவை கண்டுபிடித்தானா இல்லையா? அல்லது அந்த கதையினுடைய இறுதி பெண்களினுடைய முன்னேற்றத்தை சார்ந்துதான் இருந்துச்சா? அல்லது அந்த கதையில சுபா என்ன ஆனா, அதுல் என்ன ஆனா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கதையை எழுதியிருக்கக்கூடிய அன்பு நண்பன் ஹரிஹரனுக்கும், அன்பு அம்மா கவிதையை அது 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 கவிதையை பற்றி நான் ஏன் இவ்வளவு சிலாகிச்சு சொல்றேன்னா, ஏன்னா அதனினுடைய தன்மையும் அதனினுடைய தரமும் அந்த அளவு இருக்கு. ஏன்னா ஒரு கதை இருக்கு அப்படின்னா அந்த கதையை படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஆனால் ஒரு கதையை படிக்காமல் ஒரு கவிதையை நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த புத்தகத்தை நான் எவ்வாறு படித்தேன் என்றால் கதை முழுவதும் படித்து விட்டேன். கதை கவிதையே படிக்காம கதை முழுவதையும் படித்த பிற்பாடு வெறும் கவிதையை மட்டும் மீண்டும் படித்தேன். அப்ப எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, கதை என்பது என்ன இருக்கோ அதை அப்படியே கவிதையாக மாற்றக்கூடிய திறமையும் மாற்றக்கூடிய வலிமையும் அதை தமிழில் சொல்லக்கூடிய வளமையும் கொண்டது சில்வா அம்மாவினுடைய எழுத்து. அப்ப 2 பேருமே தங்கள் நாவாலும் சாதியத்தை அடித்திருக்கிறார்கள். பெண்ணியத்திற்கு எதிராக பேசுபவர்களை அடித்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையை நமக்குள்ளும் நம் சமுதாயத்திலும் விதைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய என்னுடைய சரித்திரம் படைப்பும் தளத்திற்கும் இதை கேட்டு மகிழ போகும் என்னுடைய அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு நூல் அறிமுக உரையினை வெகு நேர்த்தியாக தந்தீர்கள். இத்தகையதொரு சிறப்புமிக்க தருணத்திற்காக சொலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் விழி வழி வரிகள் என்ற நூலின் இணையவழி அறிமுக நிகழ்வினை நமது தளத்தில் இன்று ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த நூலின் ஆசிரியர், இந்த நூலில் அன்பு தம்பி அவர்கள் கூறிய அற்புதமான கதையினை வடிவமைத்த எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஹரிஹர வீரப்பன் அவர்களை இப்பொழுது ஆசிரியர் உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம் தம்பி, தெளிவா இருக்கு, நீங்க தொடரலாம். நன்றி. வணக்கம். அதாவது இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முக்கிய காரணம் சில்வாக்கா தான். அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம சரித்திரம் படைப்போம் குழுவுக்கும் இந்த நேரத்துல நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்கள் வாழ்வும் எங்கள் என்று சங்கே முழகு என்ற தமிழை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த தளத்திற்குள் நான் எனது நூல் உரையை வழங்க கடமைப்பட்டுள்ளேன். அதாவது இந்த நூல் எழுதுவதற்கான முக்கிய காரணம், நான் சென்னையில 2 ஆண்டுகள் அரசு சட்டக்கல்லூரியில படித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கான பெண்களுக்கான விழிப்புணர்வு, அதாவது நான் படித்த பள்ளியில் அனைத்துமே 12ஆம் வகுப்பு வரையும் படித்தேன். அதன் பிறகு நான் சென்னையிலேயே படித்து கொண்டிருந்த போது நிறைய தாக்கங்கள், அதாவது சாதிய பற்றிய பிரச்சனைகளும் பெண்களை பற்றிய பிரச்சனைகளும் அதிகம் சூழ்ந்து காணப்பட்டது. அதாவது ஒரு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். ஆனால் ஒரு கதை விமர்சனத்தையும் நான் முதலாக என் கதையில் அவர் விமர்சனத்தை வைத்ததை நான் முதலாக கேட்டேன். மிகவும் அழகாக எழுந்தார். நான் அழகாக, அதாவது நான் புத்தக வடிவில் ஒரு கதையை கொடுத்து விட்டேன் என்றால் அந்த புத்தகத்தை எவ்வாறு புரிந்து கொண்டு அந்த கதை ஆசிரியர் எவ்வாறு புரிந்து கொண்டு எழுதுவார்களோ அவ்வளவு அழகாகவும், அதாவது ஒரு கதையை தெளிவாக புரிந்து எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாகவும் மிக நேர்த்தியாகவும் அனைவருக்கும் விளக்கி கூறிய என் நண்பன் சுஜாதா சஞ்சய்குமார் அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அதாவது இந்த புத்தகம் என்ன கருத்தை முன்வைக்க வேண்டும் என நினைத்ததோ அந்த கருத்தை தெளிவாக முன்வைத்திருந்தார் சுஜாதா சஞ்சய்குமார். நான், அதாவது எனது பார்வையில் இருந்து எழுதியதை தெள்ள தெளிவாக விவரித்திருந்தார். அதன் பிறகு நான் முக்கியமாக இந்த புத்தகம் வெளியிடுவதற்கான காரணம் யார் என கூறிவிட்டு அடுத்து இந்த புத்தகத்திற்கான கதை நோக்கம் பற்றி கூறுகிறேன். அதாவது இந்த புத்தகம், அதாவது சில்வா சகோதரியிடம் நம்ம ஏதோ புக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கதாசிரியர்களும் இணைஞ்சு பயணித்த புத்தகம். அதாவது யாருமே தன்னோட முதல் புக்கை தரமாட்டாங்க, அது மாதிரிதான் சில்வா சகோதரி அவர்கள் எனக்கு இந்த முதல் புக்கை தந்தாங்க. அதை வெளியிட காரணமாக இருந்த கேத்ரின் அம்மா அவர்களுக்கும் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
எனக்கு பின்னாடி இருந்தது, அதாவது இந்த புத்தக வெளியீடு சிரா பதிப்பகம் அவர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு இதற்கான முழு செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிறுவா சகோதரி அவர்கள் மிகவும் நேர்த்தியாக, ஏதாவது ஒருத்தவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை போட போறாங்க, நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா அது நம்ம மேல உள்ள முழு நம்பிக்கையில மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். அந்த நம்பிக்கையை முழுசா எனக்கு கொடுத்து இந்த புத்தகத்தை பண்ண வச்ச சிறுவா சகோதரி அவர்களுக்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்தபடியா இந்த புக்கு எழுதுறதுக்கான நோக்கம் வந்து முதல்லயே நான் சொன்னேன். அதாவது சென்னையில நான் படிச்ச போது பார்த்த நிறைய சிக்கல்களை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல இன்னும் தெளிவா காவல்துறையை வந்து, அதாவது வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் என்றுமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல விஷயம். அதாவது சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த புத்தகத்தை நாங்க எழுதுறோம். எத்தனையோ நல்ல காவலர்களும் இருக்காங்க. ஆனால் சிலர் செய்யும் காவல் அதிகாரிகளின் தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகத்தை எந்த ஒரு பயமும் இல்லாமல் காவல்துறைக்கு எதிராக சில இடங்களில் குறிப்பிட்டுள்ளேன். சில இடங்களில் காவல்துறைக்கு ஆதரவாகவும் நான் அவங்களுக்கான ப்ரெஷர் அதாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதாவது இந்த வழக்கறிஞர் அதாவது சட்டமானவராக நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அதனால அதையும் மனசுல வச்சுதான் இந்த கதையை வடிவமைச்சேன். அது மட்டும் இல்லாம ஒரு காதல் அப்படின்னா, அதாவது இதை எதற்காக எழுதினேன் என்றால், அதாவது அரசு வந்து 18 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனால் இன்றைய கால சூழலில் என்ன என்ன செய்கிறார்கள் என்றால், 18 வயது அந்த பெண்ணுக்கு முடிந்தது என்றால் அதன் பிறகு நாம் திருமணம் வைத்துக் கொள்வோம் என்று அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதைதான் நான் இங்கு வலியுறுத்துகிறேன். அதாவது வேறொரு ஊர் தான், ஆனால் இந்தியாவில் நடக்கும் சில சம்பவங்களை தான் சுட்டிக்காட்டி, அதாவது இந்த கதை கொண்டு சென்ற விதமும் அதுதான். அதாவது அப்ப 14 வயதில் 12 வயதில் நிச்சயிக்கப்பட்டு 18 19 வயதில் அந்த பெண்ணுக்கு திருமணமும் செய்து வைக்கப்பட்டு, அதாவது கல்வி வழங்கப்படுமாம், அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுமாம். ஆனால் அந்த பெண்ணுக்கான திருமண உரிமை மட்டும் மறுக்கப்படும் என்று கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக வைத்து, அதன் பிறகு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் புரியும்படி, அதாவது சிற்றூர் என்ற ஒரு ஊரையும் இந்த கதையில் இணைத்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அதையும் விளக்கி கூறும் வகையில் இந்த கதை அமைந்தது. அதாவது இந்த கதையில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பெற்றோர்களின் வழிகளையும் விவரிக்கும் வகையில் தான் இந்த கதையும் அமைந்திருந்தது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்தபடியாக காதல்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே சாதாரணமா ஏற்படுற ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதில் ஏற்படுற விஷயம். அந்த காதல் எத்தனையோ ஆணவ படுகொலைகளிலையும் முடிஞ்சிருக்கு. அந்த ஆணவ படுகொலை எல்லாம் நிச்சயமாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையும் வடிவமைச்சது. அதாவது இந்த கதை வந்து ஹீரோ வந்து சாவணும், இறந்து போகும் சூழ்நிலைக்கு நான் கொண்டு போனதுக்கு காரணம் என்னவெனில், அதாவது அந்த காதலோட வலி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த சமூகமும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்வையும் நான் வச்சேன். அதாவது இந்த காதல் அதாவது ஒரு காதல் வந்து வாழவும் வைக்கும், வீழவும் வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு மிகவும் உதாரணமா எடுத்து வச்சுதான் இந்த கதையை நான் கொண்டு போனேன். அதாவது காதல் அப்படின்னா ஒரு ஆண்மகனை வந்து இந்த சமூகம் வந்து ஏமாத்திட்டான், தப்பா போயிட்டான், அதாவது ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற தப்பான பார்வையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண்மகனுக்குள்ளும் ஒரு உண்மையான காதல் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துற வகையில தான் ஹீரோவோட இறப்ப வச்சேன். ஏன்னா அவரோட காதல் உண்மையானது. உண்மையான காதல் எதை வேண்டுமானாலும் ஒருத்தருக்காக செய்ய வைக்கும். அதாவது அது நட்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உண்மையான காதல் எதை வேணாலும் செய்ய வைக்கும். குறிப்பாக இந்த புத்தகம் வெளியிடுவதற்கான முக்கிய காரணம் எனக்கு பின்னாடி இருக்க பேக்போனா இருக்கு, எப்பயுமே இருக்க என்னுடைய நண்பர்கள் தான். அவர்களை இந்த இடத்துல, அதாவது நண்பர்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கதையில நான் தெளிவா விவரிச்சிருப்பேன். அதாவது அருள் சொன்னாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த முழுவதுமாக அந்த நண்பர்கள் களத்துல இறங்கி அவனுக்காக அருளுக்காக வந்து தேடுறாங்கன்னா, அப்ப அவர்களோட நண்பர்களுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய நண்பர்கள், அதாவது எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் தான் எவ்வளவு எப்பயுமே சப்போர்ட்டா இருக்காங்க, அவங்களோட இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ஒரு தனி மனிதனாகவே வளர்ந்து விட முடியாது. அந்த மனிதன் தலை சிறந்து விளங்குன்னா ஒரு ஆசிரியரும் அவர்கள் நண்பர்களும் குடும்பமும் தான் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இருந்திருக்காங்க. அதையும் அழகா விவரிச்சு எழுதி
எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வடிவமைப்பும் சிறப்பா அமைஞ்சிச்சு. அடுத்தபடியாக இந்த சமூகத்துல இந்த கதையின் மூலமா நான் முன்வைக்க வேண்டியது என்னன்னா, பெண்கள், சாதி அடிமை இதெல்லாம் மறையணும் அப்படின்னு, கண்மூடித்தனமான சமூகம் மண்மூடி போகட்டும் அப்படிங்கிற இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா கொண்டிருந்தேன். அந்த நோக்கம் நிச்சயமா இந்த புத்தகத்தின் வழியா நிறைவேறிடுச்சு. அதாவது எனக்கு என்னோட புத்தகத்துல நான் எப்படி எழுதி மிச்சவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அனைவரும் புரியிற வகையில எடுத்து சொன்னார் சஞ்சய். அதுக்கு வந்து நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த வாய்ப்பை வழங்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும், சரித்திரம் படைப்போம் குழுமத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவரிடமிருந்து இந்த கதை எவ்வாறு அமைந்தது என்பதை தெள்ளத் தெளிவாக அவர் விளக்கியிருப்பார் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி. மைக் மட்டும் கொஞ்சம் மியூட்ல போட்டு வலதுபுறம் கீழ் மூலையில அந்த ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும். ஹரிஹரன், வலதுபுறம் கீழ் மூலையில அந்த ஒளிவாங்கியோட நன்றி. நூலின் மற்றும் ஒரு ஆசிரியர், எழுத்தாளர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்களுடைய அற்புதமான நூல் சார்ந்த அறிமுக உரையினை இப்பொழுது கேட்டோம். அடுத்த இந்த நூலின் ஆசிரியர் கவிஞர் சிர்வா அவர்களுடைய நூலாசிரியர் உரையினை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அன்பு கவிஞர் சிர்வா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும். அதை நீங்க நன்றி. இப்பொழுது நீங்க பேசலாம். அன்பு கவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் மற்றும் அன்பு தம்பி சுஜாதா மற்றும் ஹரிஹரன் மற்றும் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். முதலில் நான் கூற வேண்டியது, சிற இலக்கிய கழகத்தின் அடிப்படை நாதம் அன்பு மட்டுமே. அந்த அன்பில் இணைந்தவர்கள்தான் அன்பு தம்பி சுஜாதா மற்றும் அன்பு தம்பி ஹரிஹரன் மற்றும் நான். இந்த அன்பை கொண்டு கட்டமைத்த சிராவின் தலைவர் ஸ்ரீராம் சகோ முக்கிய பங்கு கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவரது இணையாளும் சிரா பதிப்பகத்தின் நிறுவனருமான தங்கம் அவர்களின் புத்தகம் வடிவமைத்த விதம் கதைக்கு ஏற்ற படங்கள். எங்களது விழிவரி வழிகள் அட்டைப்படத்திலிருந்து இறுதி வரை எதையும் தவிர்க்க இயலாத ஒன்றாக அமைந்தது இயற்கை கொடுத்த வரம் என்றே நான் கருதுகிறேன். எனது பிரியமான தம்பி சுஜாதா ஒவ்வொரு வரியையும் அழகாக படித்திருப்பது அவரது இந்த நூலின் பார்வையில் அவர் விவரித்த விதத்தின் அழகியலில் அமிழ்ந்து போனேன். அன்பு தம்பி சஞ்சய்க்கு எனது அன்பும் நன்றியும் பற்பல. தம்பியின் சுஜாதா நூல் பார்வையை கேட்பவர்கள் நூலை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை உருவாக்கியிருப்பது இந்நூலுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, ஏதும் எதிர்பாரா உயர்ந்த அன்பையும் இமயமாய் நிலைநிறுத்துகிறது. நன்றி சஞ்சய். அன்பு தம்பி ஹரிஹரனுக்கு எனது பேரன்பு வாழ்த்துக்கள்டா தம்பி. உனது பயம் இப்போது நீங்கி இருக்கும் என நம்புகிறேன். எத்தனையோ பேர் விழிவரி வழிகள் நூல்கள் குறித்து விமர்சனம் அளித்த போதும் அவனது ஏக்கம் தீரவில்லை. ஏனெனில் தனது கதை முழுவதுமாக எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை அறிய விரும்பினான். அவை இன்று எனது பிரியமான தம்பிக்கு நிறைவேறியிருக்கும் என்று நான் உளமாற நம்புகிறேன். அன்பு தம்பி சுஜாதா மூலமாக நிறைவேறியது. கவிதையை ரசித்து ருசித்த விதம் களையத்தில் எஞ்சியிருக்கும் வெண்ணெயை விரலால் நிமிண்டி உண்ணும் கண்ணனாய் இங்கு நான் சுஜாதாயை காண்கிறேன். இங்கு பங்கு பெற உதவிய வழிவகுத்த ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கும், மிகச் சிறந்த நூல் குறித்த தொகுப்பை அளித்த நேசமிகு தம்பி சுஜாதா சஞ்சய் மற்றும் இந்த தளத்தை அறிமுகப்படுத்திய என் பிரியமிகு தம்பி ஹரிஹரனுக்கும் என் பேரன்பும் நன்றியும் பற்பல. இப்போ இந்த கதை நூலை வந்து முழுதா படிச்சுட்டு இருப்பீங்க, படிக்கிறவங்க அல்லது கேட்கிறவங்க முழுவதுமாக இந்த நூலை வாங்கி பிகினிங்ல இருந்து, அதாவது நூல் அட்டைப்படத்துல இருந்து இறுதி வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலாகித்து போவீர்கள் என்று உளமாற நம்புகிறேன்.
வேறு எதுவும் ஏன்னா எனக்கு பள்ளி செல்லும் நேரம் வந்ததால் மிக விரைவாக எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி, மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான நூல் ஆசிரியர் உரையினை கொடுத்தீர்கள். வலதுபுறம் நன்றி நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். உடன் பயணிக்கக்கூடிய கவிஞர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத உள்ளம் நிறைந்தவராக அன்பு தம்பி ஹரிஹரன் வீரப்பன் அவர்களை இந்த தமிழ் கூறும் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தியதோடு நில்லாமல் புத்தக வடிவில் வெளிவழி வரிகள் என்ற ஒரு நூலினை அறிமுகப்படுத்தியதோடு நில்லாமல் அதற்கான கவிதையினையும் இந்த நூலில் வடிவமைத்துள்ளீர்கள் என்பது ஒரு பெருமிதம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நமது சரித்திரம் படைப்போம் தளம் என்றென்றும் இனம், மதம், மொழி, ஜாதி, அரசியல், பாலினம் இவை அனைத்தையும் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு தளமாக எப்பொழுதுமே இருக்கின்றது. அவ்வகையில் சக உறவாக ஹரிஹரன் வீரப்பன் அவர்கள் பார்வை மாற்று திறனாளராக இருந்தாலும் அவரது வெளி வழியே இந்த வரிகள் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அவரை ஒரு அற்புதமான எழுத்தாளரை, கவிஞரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்றுதான் குறிப்பிட வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த சிரா இலக்கிய அமைப்பிற்கும் அதன் பொறுப்பாளர்கள் ஸ்ரீராம் மற்றும் கேத்தரின் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் மனதார பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மேலும் இந்த நூலிற்கான ஒரு அறிமுக உரையினை அற்புதமாக வழங்கிய அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும், நூல் குறித்த அறிமுகத்தினை வெகு நேர்த்தியாக வழங்கிய அன்பு தம்பி ஹரிஹரன் வீரப்பன் அவர்களுக்கும், கவிஞர் சிர்வா அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் விழி வழி வரிகள் என்ற அற்புதமான ஒரு சிறுகதை மற்றும் கவிதை தொகுப்பின் நூல் இணைய வழி அறிமுக நிகழ்வினை நமது தளத்தில் இன்று ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த நூலினை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு அருமையான இலக்கிய படைப்பாக வெளியிட்டுள்ள அன்பு கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்களுக்கும், அன்பு கவிஞர் சிர்வா அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழி தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் மதிப்புரை வழங்கிய விழி வழி வரிகள் அப்படிங்கிற புத்தகம் கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்கள் எழுதியிருக்காரு. சிர்வா இலக்கிய கழகம் மூலமாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா 2 வருடங்கள் சட்டக்கல்லூரியில படிச்சிருக்காரு கவிஞர் ஹரிஹரன். படிச்சவரால தான் இந்த அளவுக்கு, அதாவது நிறைய விஷயங்கள் காவல்துறை பற்றியாக இருக்கட்டும், இல்ல சட்டம் இதெல்லாம் பத்தி எழுதணும் அப்படின்னாக்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு சட்டம் படிச்சதுனால அப்படிங்கிறது அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தெரிஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு கதை. அதாவது பேரூர் அப்படின்ற ஒரு ஊரை பத்தி சொல்றாங்க. மலை இருக்கு, மலைக்கு அந்த பக்கம் மேலூர் இருக்கு, மலைக்கு இந்த பக்கம் சிற்றூர் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த பேர்லயே அந்த ஜாதி அப்படிங்கிறது வந்துருது. இயற்கையாக ஒரு மலை அமைஞ்சிருக்கு அப்படின்னா கூட ஜாதி வாரியா இந்த பக்கம் மேலூர் அந்த பக்கம் சிற்றூர் அப்படின்னு சொல்லி
மேலூர்ல இருக்கவங்கலாம் மேல் சாதி என்றும், கீழூரில் இருப்பவர்கள் கீழ் சாதி என்றும் 2 பேருக்கும் சுமூகமான உறவு கிடையாது இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப மேலூர்ல இருக்கும் ஒரு பெண் சுபா அப்படிங்கிற ஒரு பெண் அவள் வயதுக்கு வரும்போது, உடனே அவளுக்கு அந்த ஊர் வழக்கப்படி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. குறைந்தது ஒரு 10 வருடங்களாவது அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு மாப்பிள்ளைகள நிச்சயம் பண்ணிடுறாங்க. மாமா பையன், அத்தை பையன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை மாமனாக இருப்பவர்களை நிச்சயம் செய்திடுறாங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பற்றி ஒண்ணுமே தெரியாது. தெரியாத வயதிலேயே நிச்சயம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ற சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த சுபா காணாம போயிடுறாங்க. விசாரிக்க போகும்போது தான் அந்த சிற்றூரை சேர்ந்த அருண் அப்படிங்கிறவரு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காதல் அ ப்ரப்போஸ் பண்ணதாக ஒரு பிரச்சனை வருது. அதனால காவல்துறை போய் அருண கைது பண்ணிட்டு வராங்க. அப்ப அருண் சொல்றாரு, "இல்ல நான் இந்த தவற நான் செய்யல. நீங்க எனக்கு ஒரு 5 நாள் கொடுங்க. நான் அந்த சுபாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி ஆ ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அவர தேட போறாரு. அவரால கண்டுபிடிக்க முடியல. அருணால கண்டுபிடிக்க முடியல. 5 நாள் கழியுது. ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அவர் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை பண்ணிடுறாரு. இதுல சுபாவுக்கு நான் எந்த தீங்கும் பண்ணலன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிடுறாரு. ஆனா அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த சுபாவ கண்டுபிடிச்சிடுறாங்க. கடத்திட்டு வந்தவங்களோட தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க நண்பர்கள். ஆனால் அந்த செய்தி அருணுக்கு போய் சேரல. ஏன்னா அங்க கடத்திட்டு வந்தாலுமே, இந்த சுற்றூரை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. அங்க பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை தானே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் மகிழ்ச்சியா அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் ஒரு கடிதம் கூட அம்மா, அப்பாக்கு போட்டேன்றாங்க. ஆனா அந்த கடிதமும் பெற்றோர்களுக்கு வ வ வந்து சேரல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அநியாயமாக அருணுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. அப்ப இந்த சுபாவுடைய வாக்குமூலத்தை வைத்து அனைத்து பெண்களும் ஒன்று திரண்டு நம்மளுடைய சுதந்திரத்துக்காக நம்ம தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதோட இந்த கதை நிறைவாகுது. அப்ப பெண்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு பெண்ணா கூட இருந்து துணையாக ஒரு குடும்பத்துல பார்த்தோம்னாலும் சரி, திருமணமாகி வர்ற பெண்ணாக இருக்கலாம். அந்த பெண்ணுடைய மாமியாரோ, இல்ல நாத்தனாரோ துணையாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. அதே மாரி நம்ம போற மருமகளோ, நாத்தனாரோ, அக்கா, தங்கை இப்படி யாருக்கா இருந்தாலும் நம்மளால எந்த தீங்கும் கொடுக்காம இருந்தோம்னாலும் சரி, பெண்களால் தீங்கு கொடுக்கலன்னா அந்த பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பெண்கள் மகளிர் தினம் எல்லாமே நம்ம கொண்டாடுறோம். ஆனா அதையும் தாண்டி பெண்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், ஒன்று திரண்டு வர வேண்டிய அவசியம் இதெல்லாம் ரொம்ப அழகா இந்த புத்தகத்தின் வாயிலாக ஹரிஹரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. பல விஷயங்கள் இந்த புத்தகத்துல நம்ம சொல்லலாம். சாதி பிரச்சனை இருக்கு. காவல்துறையோட அதிகாரங்கள் இருக்கு. காவல்துறைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதும் அவர் சொன்னாரு. அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாராலையுமே சுதந்திரமாக காவல்துறையில செயல்படவும் முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக பதிவிட்டிருக்கிறார் அவரு. ஏன்னா பெண்களுடைய திருமணமாகட்டும், கல்வியாகட்டும், சுதந்திரம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி எல்லா விஷயங்களையுமே அழகா கொண்டு வந்து குடுத்திருக்காரு. அதுவும் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புதிய குடியேறி அந்த ஊருக்கு வந்தவர்கள் அப்படிங்கும்போது, அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அதெல்லாமே அழகா எடுத்து சொன்னாரு. எல்லாத்தையுமே பேசுறதுக்கு இந்த வயதுல ஒரு மாணவராக இருக்கும் சமயத்தில், அதையெல்லாம் பேசுவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். ஒரு தெளிவான, தீர்க்கமான சிந்தனை வேண்டும். அந்த கருத்துக்களை சரியாக முன்வைக்கக்கூடிய ஒரு அருமையான படைப்பாற்றல் வேண்டும். இது அத்தனையும் ஒருங்கே கிடைச்சிருக்கு நம்ம ஹரிஹரன் அவர்களுக்கு. அதுவும் அந்த நிச்சயமா விழி வழி வரிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்பவே அழகா இருந்தது. என்னவா இருக்கும் இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருந்தது. அவர் எழுதிய அவருடைய பார்வையில் எழுதிய ஒரு புத்தகத்தை சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் தன்னுடைய அழகான அந்த ஒரு திறமையால அழகா நமக்கு எடுத்து கூறினார். அதுல இருக்க நுணுக்கங்கள் இது எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு மதிப்புரையாக எடுத்து கூறிய சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும் நன்றி. சிறுவா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஆங்கில ஆசிரியை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்படி பல புத்தகங்கள் மாணவர்களுக்கும் சரி, அந்த புத்தகம் எழுதுறதுக்கு முழுக்க முழுக்க அதற்கான செலவை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி சிறுவா இலக்கிய கழகம் மூலமாக அதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப அருமையாக இந்த மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் ஆசிரியை அவர்களுக்கும் மனமாற பாராட்டு
பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் அருமையான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான அருமையான ஒரு பார்வையோட ஒரு சமுதாயம் குறித்த சிந்தனைகளோட இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்கு உண்மையிலேயே ஒரு குழுவாகவே பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அதே ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை பார்க்கும்போது நிச்சயமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். சசிகலாமா வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். பேசுறது கேக்குதாங்க கற்பகம்? கேக்குதுங்க சசிகலாமா, தொடருங்க. நன்றிங்க கருப்பா. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை பொழுது ஒரு நல்ல முன்னேற்ற சிந்தனை உள்ள சிறப்பான சிந்தனை உள்ள ஒரு கதையோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க சிவா சகோதரர். உங்களை வந்து தளம் சார்பா வாழ்த்துறோம். அனைவரும் மனம் அமைதியில சென்று நம்ம வாழ்த்துவோம் அவங்கள. சிவா சகோதரர் சஞ்சய் 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 அவர்கள், சிவா சகோதரர், சில்வா சகோதரி, 3 பேரும் வாழ்க்கை வளங்கள், அவர்களுடைய குடும்ப நலன், அவர்களுடைய சிறப்பான முன்னேற்ற சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மூவருக்கும். இன்றைய கதை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் இந்த சிற்றூர் பேரூர்ங்கிறதுல வந்து சிற்றூர் பேர் தான் சிற்றூர், அதுதான் வந்து பேரூரா பெரிய சிந்தனையோட இருக்கிறதா எண்ணம் வந்தது. கதை ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல இந்த பெண்களுக்கு இந்த படிப்பும் விருப்பப்பட்ட ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரமும் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப சிறப்பா, அது சொல்ற இது ரொம்ப சிறப்பா இருந்தது. விதம் நல்லா இருந்தது. நன்றிங்க சுஜாதா சஞ்சய் அவர்கள். எழுதின ஹரிஹரனுக்கும் உதவியா இருந்த சில்வா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சுஜாதா, சஞ்சய்குமார், ஹரிஹரன், உங்களுக்கு ஏதாவது நிறைவு கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. ஹரிஹரன். வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஒரு விஷயம் தான் இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஹரியாகட்டும் சிறுவாமாவாகட்டும் இருவருமே வந்து பாலினத்தால் வேறுபட்டவர்கள், அதே மாதிரி வயதால் வேறுபட்டவர்கள், அதே மாதிரி தங்களினுடைய ப்ரொஃபஷனலாலும் வேறுபட்டவர்கள். ஆனா இருவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு என்ன அப்படின்னா, பிறரை மதிக்க வேண்டும், பிறரை போற்ற வேண்டும், பிறருக்காக உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு செஞ்சு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹரிஹரனினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குங்க. என்ன அப்படின்னா, அவனோட மிகப்பெரிய ஆசை, இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும். என்னுடைய அன்பு நண்பன் ஹரிஹரனோட ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, தான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய தன்னுடைய வாழ்வில் இருந்து அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவன் ஹரி. ஏன்னா வந்து, நானும் உங்களை போன்ற ஒருவன் தான், என்னைய வந்து நீங்க கரிசன பார்வையோடு பார்க்காதீங்க, என்னைய நீங்க வந்து ஸ்பெஷாலிட்டி எடுத்து கவனிச்சுக்காதீங்க, நானும் நீங்களும் சமம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கவிதை எழுதுகிறேன், அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன், அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை பரிசுகள் வாங்குறேன். அவன் என்கிட்ட பர்சனலாவே பகிர்ந்திருக்கான். அப்படிங்கும்போது நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹரி, நீ மாற்றுத்திறனாளி கிடையாது, நாளைய சமூகத்தை மாற்றும் திறனாளி அப்படிங்கிறதா உண்மை. அப்பேற்பட்ட ஒரு திறமை ஒன்று இருக்கு. கண்டிப்பாகவே செல்வமாவும் சரி, ஹரியும் சரி, அடுத்த புத்தகத்தை கூடிய சீக்கிரம் வெளியிடுறதா எந்த ஹரியும் சொல்லியிருக்கான். இது போன்ற கதைகளும் இது போன்ற கவிதைகளும் தொடர்ந்து வர வேண்டும் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஹரி, நீ மாற்றுத்திறனாளி கிடையாது, இந்த சமூகத்தை மாற்றுத்திறனாளி.
அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த சத்திரம் படைப்பம் தளத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். நன்றி. ஹரிஹரன், நீங்க பேசுங்க. வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் ஏனெனில், அதாவது ஒரு படைப்பாளிகள், சிறு படைப்பாளிகளை ஊக்குவிப்பதை பற்றி எனக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கார், சரித்திரம் படைப்பதை பற்றி, தளத்தை பற்றி. அந்த வகையில் எனது புத்தகத்தையும் அதாவது என் சகோதரி எனது புத்தகத்தையும் 20 புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டதுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இங்கு என்னோட சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பயுமே பெருமை பேசினது, எந்த விதத்திலுமே யாருமே பெருமை பேச மாட்டேன். அதாவது உண்மையை மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பேன். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, என்னைய எத்தனையோ நிகழ்வுகளுக்கு நாங்கள் இருவருமே ஒன்றாக பயணித்திருக்கிறோம். அதாவது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக தான் பயணிப்போம். எப்போதுமே சரி, சுஜாதா சஞ்சய்குமாராக இருக்கட்டும், கோபால்சாமி அண்ணாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சிறுவா சகோதரியாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை எனக்கு எப்பயுமே காமிச்சுக்கிட்டதே கிடையாது. அவங்க அந்த மாதிரி நிலையில வச்சு என்னை பார்த்ததே கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, அதாவது அவர்கள் விழிப்புணர்வோடு இந்த சமூக அக்கறையோடு செயல்படுகிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன பேசுறாங்களோ அதே தான் என்னையும் ஜாயின் பண்ணி பேசுவாங்க. அதாவது எனக்கு எந்த விதத்திலையும் நான் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க என்னைக்குமே தெளிவா இருப்பாங்க அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட இருந்து நான் டெய்லியுமே அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நான் சென்னையிலே 2 வருடங்கள் இருந்தேன். 3ஆம் ஆண்டிலிருந்து திருச்சியிலே படித்து வருகிறேன். அப்போது இல்லாத மகிழ்ச்சி இவர்களோடு இருக்கும் பொழுது கிடைக்கிறது என்றால் அதை நான் நிச்சயமாக எப்போதுமே மறுக்கவே மாட்டேன். காரணம், இந்த புத்தகமும் இந்த இந்த புத்தகம் கொடுத்த வடிவமும் சரி, அதாவது இவர்கள் இருக்கும் நட்பும் சரி, இதுதான் எனக்கு வாழ்க்கையில் மிக்க ஒரு சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்கிறேன். நண்பர்கள், குடும்பம் இல்லை, இவர்கள் தான் எனக்கு பேக் போனா இருக்காங்க. அதாவது முதுகெலும்பாக செயல்பட்டு என்னோடு எப்போதுமே துணை நிற்கிறாங்க. அடுத்தபடியாக சிறா இலக்கிய கழகத்திற்கும் சிறுவா சகோதரி அவர்களுக்கும் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நான் எப்போதுமே ஒரு இடத்தில் சொல்ல வேண்டியது என்றால், பரிசையோ எதையோ எதிர்பார்க்க மாட்டேன். அதாவது நம்முடைய முயற்சி சரியானதாக பாதையில் சரியானதாக இருந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு தேடி தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களிடத்தே நான் கற்றுக்கொண்டது அதுதான். எனவெனில் நிறைய போட்டிகளில் பங்கேற்பார், தொடர்ச்சியாக பேசுவார். அதாவது அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்திலே பெரிய பேச்சாளராக இன்று வரை திகழ்கிறார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நான் பெரிய பேச்சாளர் என்று காட்டிக்கொண்டதே கிடையாது. இதுவரை காட்டிக்கொண்டது கிடையாது. அவர்கள் நண்பராக இருப்பதனால் நான் சொல்ல கிடையாது. அதாவது இதுவரை நான் அவனிடத்திலே அந்த இதை பார்த்தது கிடையாது. அதுபோல எனக்குள்ளும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி, அதாவது எத்தனை போட்டிகளுக்கு போனாலும் பரிசு என்பது முக்கியமில்லை, முயற்சி தான் முக்கியம் என்று என்னால் உணர்ந்து செயல்பட முடிகிறது என்றால், அவர்கள் ஒவ்வொருவருமே என்னுடைய நண்பர்கள், எனது குடும்பம் மற்றும் பிற தமிழ் சார்ந்த அமைப்புகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய சரித்திரம் படைப்போம் குழுமத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றிங்க ஹரிஹரன். நிச்சயமா சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி உலகத்தை மாற்றும் திறனாளி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு புத்தகங்கள், கருத்துக்களை அதெல்லாம் விதைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க. அப்படிங்கும்போது நிச்சயமா நீங்க உங்களுடைய உயரங்கள் இன்னும் அதிகமாக இருக்கு. இப்பதான் ஒரு முதல் படி எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் பல உயரங்களை நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறத எல்லோரும் சார்பாகவும் நாங்க சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நூல் ஆசிரியராக பங்கு பெற்ற கவிஞர் ஹரிஹரன் வீரப்பன் அவர்களுக்கு நன்றி. புத்தக மதிப்புரை வழங்கிய சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு நன்றி. ஆசிரியை சிறுவா அவர்கள் நிகழ்வில் பங்கு கொண்டார்கள். அவர்களுக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சசிகலா உடைய வாழ்த்துக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.